வணக்கங்க. இந்த சாவரின் கோல்ட் பாண்டுங்கிறத இவங்களெல்லாம் வாங்க வேண்டாம்னு நிறைய பேர்ட்ட சொன்னேன். ஏன்னா, கவர்மெண்ட்டுக்கே வட்டிக்கு கடன் விடுற மாதிரி, ஈட்டிக்காரங்க கடன் குடுக்குற ரேட்ல குடுக்கறது. என்னோட பிரின்சிபல் என்னன்னா, நம்ம தான் கவர்மெண்ட்டு. நம்மளே நம்மள ஏமாத்திக்கிறதுல அர்த்தம் கிடையாதுங்கிறது என்னோட தியரி. ஒரு சர்க்காருங்கிறது பொறுப்புள்ள ஆட்கள் நடத்துறது. அப்படின்னா 7%ல கடன் வாங்கலாம், 7.5%ல கடன் வாங்கலாம். இப்போதைக்கு இன்னைக்கு பேக் ஆஃப் தி என்பதில் பேப்பர் கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா, இந்த சாவரின் கோல்டு பாண்டுங்கிறது கவர்மெண்ட் இன்னைக்கு ரேட்டில் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 24% வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க. இது நீங்கள் கூட பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் ரூ. 2 வட்டிக்கு கடன் வாங்குவீங்களான்னு எனக்கு தெரியாது. 2015ல் சுமார் 2600லேருந்து 2800 இருக்கு. இந்த அரசாங்கத்துக்கு கூஜா தூக்குற ஒரு எடிட்டரு ஒரு பெரிய டெய்லி நாளிதழோட டிவியில் எடிட்டராக இருந்தார். அவர் கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மோடி பஜனை தான் பண்ணிட்டு இருப்பார். பாவம் அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சினிமாவில் நடிச்சதுக்காக. அவர் ஒரு டிபேட் நடத்தினதில் நான் பேசினபோது இந்த ஸ்கீமு ஃபெயிலியர் ஆகும்னு அன்றைக்கி சொன்னேன். அந்த காலத்துலலாம் மோடி ஃபீவர் ரொம்ப ஹையாக இருந்ததுனால யாரும் என்னை சீரியஸாக எடுத்துக்கல. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதாவது கோல்டே மக்கள் வாங்குறத நிறுத்திடுவாங்க. இதுக்கு பதிலா பாண்டா வச்சிருப்பாங்கன்னு. அவருக்கு 2 பொண்ணு உண்டு, ஒய்ஃப் உண்டு. கோல்டு வாங்குறத நிறுத்திட்டாரான்னு அவருக்கு தான் தெரியும். அவர் மனசாட்சிக்கு நிச்சயமா தெரியும். அவர் கோல்டு வாங்கல. வாங்கினாரா? வாங்கலையான்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சது கவர்மெண்ட் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டாங்க. டியூட்டி ஏத்தினார்னா, இங்க இருக்கிற நம்ம தம்பி அண்ணாமலைக்கு நெருக்கமா ஃபோட்டோ எடுத்து படம் பிடிச்சவரு. பிரைம் மினிஸ்டரோட படம் பிடிச்சவரு. அவரே நிர்மலா சீதாராமனோட படம் பிடிச்சவரு. பொறுப்புல இருந்தவரு. ஒரு கடைய தொறந்தாரு. அதில 10 பேர வேலைக்கு வச்சாரு. ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் கடையில 10 பேர வேலைக்கு வச்சாரு. ஒரு 500 அடி அந்த ஸ்டோர்ல எப்படி 10 பேர் இருப்பாங்கன்னு தெரில. அது பார்த்து கரெக்ட்டா இஸ்லாமியரா வச்சாரு. இவர் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு இஸ்லாமியர வச்சாரு. ஏன்னா, நாளைக்கு ஸ்மகிள் பண்ணிட்டேன்னா இஸ்லாமியர் தான் கட்டணும்னு சொல்லிடலாம். அவர் ஆரம்பிச்சு வச்சு இந்த இஸ்லாமியர் கடை மூலமா பல 100 கிலோ கோல்டு பிடிபட்டதா சென்னை கஸ்டம்ஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டியூட்டிய குறைச்சாங்க. ஏன் டியூட்டிய குறைச்சாங்கங்கிற சீக்ரெட்ட பத்தி பேசறதுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோ. அந்த எடிட்டர் இத பார்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அவங்களுக்கெல்லாம் வாய் நாக்கு தானே. பெரண்டு பெரண்டு பேசும். பக்தி பரவசத்துல எல்லாமே மறந்து போயிடும். அதனால அவர நினைவுபடுத்த வேண்டியது நம்ம கடமை. நான் ரூ. 2600 இருந்த தங்கம் இன்னைக்கு ஏறி ஆல்மோஸ்ட் 9,000க்கு ஆயிடுச்சு. 8,800 ப்ளஸ் ஜிஎஸ்டில இருக்கு. ஏன்னா கிளைம் என்னன்னா, ஜவேரி பஜார்ல என்ன விலை இருக்கோ அன்னைக்கு வாங்குறதா. இதில நீங்க வேணா ரிடீம் பண்ணிக்கலாம். இல்லாட்டா 7 வருஷத்துக்கு வச்சுக்கலாம்னு. யாரோ ஒருத்தர் பாவம் முன்னாடியே சிதம்பரம் சொன்ன மாதிரி, பிரதமரோட எக்கனாமிக் நாலேட்ஜ்ங்கிறது போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பின்னாடி எழுதுற மாதிரி. அண்ட் நிர்மலா சீதாராமனுக்கு எவ்வளோ பொருளாதாரம் தெரியும்னு சுப்பிரமணியன் சுவாமி, அவங்க கட்சி சுப்பிரமணியன் சுவாமிய கேட்டீங்கன்னா, நல்லா விளக்குவாரு. மோடிக்கும் பொருளாதாரம் தெரியாதுன்னு சுப்பிரமணியன் சுவாமி சொல்லுவாரு. சுப்பிரமணியன் சுவாமிக்கும் எனக்கும் ஐடியாலஜிக்கலி எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஆனா ஒண்ணு ஒத்துக்கணும். பால் சாமுவேல்சன்னு ஒரு பெரிய பொருளாதார மேதை கூட சேர்ந்து 3 பெரிய எக்கனாமிக்ஸ் பேப்பர் எழுதி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில புரொஃபஸரா இருந்தவரு. பொருளாதாரம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. பெரிய பொருளாதார மேதை தான் அவரு. அவரு சொன்னத தான் இவங்கள பத்தி நான் கோட் பண்றேன். இவருக்கு என்ன ஐடியா குடுத்தான்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசரு, புத்திசாலி ஐஏஎஸ் ஆஃபீசரு, "சார் நீங்க தங்கத்த பாண்டா குடுத்தீங்கன்னா, மக்கள் அத வாங்க மாட்டான். அதனால தங்கம் டிமாண்ட் குறைஞ்சிரும்னு. அதனால கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்லாம் வராது. நம்ம சூப்பரா பண்ணிடலாம்." அப்படின்னு நெனச்சாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா, பெல்டி அடிச்சு, மக்கள்லாம் அந்த பாண்ட வாங்கிட்டாங்க. டோட்டலா 67 பாண்டு ஸ்கீம் போட்டாங்க. டோட்டலா 72,000 கோடி கவர்மெண்ட் கடன் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் முதல் ட்ரான்ச் இப்போ தான் 2022, 23ல தான் முதல் ரீடீம் ஆச்சுது. ஆரம்பிச்ச உடனேயே மேடமுக்கு அடியில பயம் வந்துருச்சு. என்னடா இது அது ஏறிட்டே போகுது. ஏன்னா எடுத்து நோட் எடுத்து வைக்கிறச்ச தானே நம்மளுக்கு வலிக்கும். வலிச்சிருச்சு.
ஸோ அந்த டியூட்டி வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஜவாரி பஜார் ரேட்டில் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஜவேரி பஜார் ரேட்டில் கொடுத்த உடனே ஒரேடியாக ரேட்டு ஏறி குறைக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க, டியூட்டி குறைச்சிட்டீங்க. 2018க்கு முன்னாடி வந்ததெல்லாம் ரூ. 3000க்கு கம்மியாச்சு. 2018லேருந்து 2020க்குள்ள 5000த்துக்கு கம்மியாக இருந்தது. 2020க்கு கொடுத்ததெல்லாம் ரூ. 5000 கொடுத்துருந்தீங்க. இந்த மெச்சூரிட்டிங்கிறது வந்து அண்டு ரீடெம்ஷனை வந்து 10வது பாண்ட் இஷ்யூ பண்ணுறச்சே பண்ணிட்டீங்க. நாங்கள் இதை வந்து மார்க்கெட் ட்ரேடிங்கில் டப்பா ட்ரேடிங் அப்படிம்போம். ஆர் இங்கிலீஷில் பேசணுன்னா நேக்கட் ஷார்ட் அப்படிம்போம். ஒரு இண்டெக்ஸ் குறையும் அப்படின்னு ஷார்ட் அடிக்கிறது. உங்கள் கையில் சரக்கே இல்லாமல், ஸ்டாக்கே இல்லாமல் ஷார்ட் அடிக்கிறது. இப்போ என்கிட்ட டாட்டா மோட்டார்ஸே கிடையாது. நான் டாட்டா மோட்டார்ஸ் ஷார்ட் அடிச்சிட்டேன்னு வைங்க, நாளைக்கு டாட்டா மோட்டார்ஸ் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டாட்டா மோட்டார்ஸ் ஸ்டாக்கை நான் கொடுத்தானோ ரூ. 660 நீங்கள் ஷார்ட் அடிச்சுட்டு 1200க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு என்னால் ஸ்டாக் கொடுக்க முடியலன்னா ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு ஷேருக்கு ரூ. 600 நான் கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, 72,000 கோடி தங்கத்தை ஷார்ட் அடிச்சிட்டிங்க. அது எவ்வளோன்னு தெரியுமா, 147 டன்னு. ஒரு டன்னுங்கிறது 1000 கிலோ. ஸோ உங்கள்கிட்ட 1,47,000 கிலோ தங்கம், உங்கள்கிட்ட இல்லாத தங்கத்தை நீங்கள் விற்றுட்டீங்க. இப்போ என்ன சொல்கிறான், ஷோன்னா நீங்கள் என்ன பண்ணணும், தங்கத்தை கொடுத்தானோ. தங்கத்தை கொடுக்க முடியாது, அதை விட்டுருவோம். ஏன்னா நீங்கள் போய் 1,47,000 டன்னு வாங்குறேன்னு தெரிஞ்சதுன்னா இன்றைக்கே தங்கம் $4000 பவுன்ஸ் போயிடும். அதனால் என்ன பண்ணுறீங்க, தங்கத்தை கொடுக்காம ரூபாவை செட்டில் பண்ணுறீங்க. இதில் வேற வெறும் தங்கத்தை வச்சுருந்தாலே இவ்வளோ காஸ்ட்டு. அதனால இப்போ 2.5% வட்டி வருஷத்துக்கு வேற தரீங்க. இப்போ நான் 1 கிலோ தங்கம் வச்சுருந்தேன்னா, ஒரு வருஷத்துக்கு 1000 கிராம் வச்சுருந்தேன்னா, நீங்கள் 25 கிராம் தங்கம் எனக்கு கொடுக்குறீங்க எக்ஸ்ட்ரா. அது மாதிரி எல்லாம் சேர்த்து போட்டு இந்த வருஷத்தில் இப்போ உங்களுக்கு புத்தி வந்துருச்சு, தங்கமே இல்லை அப்படின்னு சொல்லி, நான் வந்து முதல் 10 தங்கத்தை எடுக்க கொஞ்சம் ஆல்ரெடி நான் காலி பண்ணிட்டேன். மீதி இருக்கிற 37 டன்னை ப்ரிமெச்சூராக இன்றைக்கே நீங்கள் கொடுத்துட்றேன் காசை, நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதில் என்ன சொல்லுதுன்னா, நான் கம்பல்சரியாக நீங்கள் ரீடீம்லாம் பண்ண முடியாது, நான் நினச்சா உங்ககிட்ட வருவேன்னு இருக்குது. இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் வெறும் 55,000 கோடி தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. போன வருஷமே அவன் 68,000 கோடி கொடுத்தாச்சு. போன வருஷம் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, 68,000 கோடி. இந்த வருஷம் எவ்வளோ போட்டிருக்கீங்க, 55,000 கோடி. அவன் இந்த வாட்டி வரலன்னா அது கம்மியாக தான் ஆகும். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, மொத்தம் கால்குலேட் பண்ணி மீதி இருக்கிற தங்கத்தெல்லாம் இன்னைக்கு ரேட்டில் வாங்கினீங்கன்னு வைங்க, 1,12,000 கோடி போகணும். அதை பாதி தான் இந்த வாட்டி வாங்கணும்னு பார்க்குறீங்க. ஆனால் அவனுக்கு ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கீங்க. தங்கம் இப்போ $900 இருக்குது. உங்களுக்கு போராத காலம். ட்ரம்ப் பாகவத ஏதாவது பண்ணி கட்டப்பட்டு அதை 10,000க்கு ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இப்போ 1,12,000ங்கிறது 1,50,000 கோடி வரைக்கும் ஆகும். இதில் என்ன பியூட்டினா, அம்மையாரே உங்களுக்கு பொருளாதாரம் தெரியாதுன்னு இது கூட ப்ரூஃப் ஒன்றும் வேண்டாம். பெரியவருக்கும் பொருளாதாரம் தெரியாதுன்னு வேண்டாம். இதில் வயிற்றுச்சல் என்னென்னா, இவ்வளோ தூரம் பெருசாக ஐடியா கொடுத்தவன் முக்கால்வாசி ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆகி இன்னைக்கு பிரின்சிபல் செக்ரட்டரியாக உட்காந்துன்னு இருக்கிறான். அதுக்கப்புறம் பென்ஷன் வேற வாங்குவார். எவ்வளோ பென்ஷன் கூட வாங்குவார். தைரியமாக எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த ஐடியா கொடுத்தான், அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். 5 கிராம் தங்கத்தை நான் அடிச்சிட்டேன்னு வைங்க, போலீஸில் என்னை 7 வருஷம் ஜெயிலில் உட்காத்திடுவான். ஒரு நாட்டுக்கு 1,47,000 கிலோ தங்கத்தை விற்க சொன்ன ஆளுக்கு சம்பளத்தில் எல்லாம் பிடிச்சிங்க, அவன் 10 தலைமுறை காசு கட்டினா கூட இந்த பணத்தை திரும்பி எடுக்க முடியாது. இந்த ஐடியா கொடுத்த மகானுபாவு யார்? 5 கிராம் தங்கம் திருடினா எனக்கு 7 வருஷம் தண்டனை. இதை தப்பாக சொன்னவனுக்கு என்ன தண்டனை, அவனுக்கு என்ன தண்டனைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள்லாம் புரிஞ்சுப்போம். இல்லை சும்மா விட்டுடுவீங்கன்னா சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது.
அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.